நீண்ட நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அண்ட் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர் மந்த் வந்து 31,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்க. இதில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் அண்ட் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ரெண்ட் அண்ட் ஆட்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அட்வைஸ்டு அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெல்ஃபேர் கன்வர்சேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஜாபை வந்து வெளியிட்ருக்காங்க. அண்டு இதில் எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2024 to 25க்கான வேக்கன்சி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2025 அண்ட் 26க்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடி சீக்கிரமே வந்து வெளியிட்ருவாங்க. அதோட வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து உடனே அப்டேட் வந்து பண்ணுவோம். அதனால் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அண்டு இதில் எதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க காலிப்பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுக்கல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 30/6/2025 அன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். அதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோலில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள். இப்போது அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு தான் வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2க்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி, ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து 60% நீங்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2 இயர்ஸாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் அடிஷ்னல் நாலேஜ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக் நாலேஜ், அதாவது கம்ப்யூட்டர், மைக்ரோசாஃப்ட் இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அதில் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி ஜுவாலஜி அண்ட் வெல்ஃபேர் பயாலஜி அண்ட் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் அண்ட் சயின்ஸு, வெல்ஃபேர் சயின்ஸு அண்ட் ஆர்த்தாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, பிடெக்கில் இருந்தாலும் சரி அண்டு எம்எஸ்சியில் இருந்தாலும் எம்சிஏ இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரிலாக்ஸேஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, உமன் கேட்டகிரி, பிசி, எம்பிசி அண்ட் அன்ரிசர்வ் கேட்டகிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் கேட்டகிரிக்கு வந்து பொருந்தும். அண்டு இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 31,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000-45,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான அலோன்சஸ் வந்து எல்லாமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற
இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியாகணும். மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இந்த டிகிரி படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கு நான் உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் லிமிட்டாக இருக்கும், அதாவது ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுதியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த சேலரி கூட வந்து பார்த்திங்கன்னா டிஏ, டிஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அனௌன்சஸ் வந்து இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இன்டர்மீடியட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து வெரிஃபைக்காக வந்து கூப்பிடுவாங்க. அந்த வெரிஃபைல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? செக் வந்து பண்ணுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகண்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுவும் கேபிட்டல் லெட்டர் தான் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் ஃபில்அப் பண்ணணும். உங்களுடைய ரீசெண்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இருக்கிற அட்ரஸும் டெம்பரவரி அட்ரஸும் கொடுக்கலாம் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸும் ரெண்டுமே வந்து கொடுக்கலாம். வித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஏஜ் இவங்க கொடுத்துருக்கிற 11 மே 2025 வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட்டு, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது அடிஷ்னலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் வைஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து ஹையர் செகண்டரி வந்து படிச்சிருக்கீங்க, எந்த இயர் வந்து படிச்சிருக்கீங்க, எந்த இடத்துல வந்து எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிங்க, அண்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அண்ட் உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி தான் மாஸ்டர் டிகிரி இருந்தாலும் சரி அண்ட் டிகிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்கான கோர்ஸு, அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்கான கோர்ஸு அண்ட் லாங்குவேஜுக்கான கோர்ஸு அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கான கோர்ஸு இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஃபஸ்ட் உரிமை தரப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணாமல் இருந்த பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து தவிர்த்துட்டு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அதனால் ஃப்ரெஷரும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதான ப்ரைவேட்டு இதில் வந்து அதாவது ப்ரைவேட்டு ஜாபில் வந்து நீங்கள் ஜாப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற எல்லா டாக்குமெண்ட்டோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு டேட்டு அண்ட் பிளேஸு இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும். சிக்னேச்சரை வந்து கொடுத்துட்டு இதில் எப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே ஃபஸ்ட்டு பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. 30/6/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. அதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அட்வைசரி இன்ஸ்டியூட்டு கன்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வண்டலூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் தான் நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். வனத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் தான் வெளியே வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.